நம்ம மல்டிகிரெயின் ஆட்டா ரெடி பண்ணுறதுக்காக 2 கிலோ சம்பா கோதுமை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், அதுக்கப்புறம் சோயாபீன், கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ஃப்ளாக்ஸ் சீடு, காய்ந்த பட்டன் எல்லாமே எடுத்திருக்கோம். எல்லாமே நான் வந்து 250 கிராம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கேழ்வரகும் பச்சை பயிறு அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு வந்து 200 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி நான் வீட்லேயே ஒரு துணி விரித்து ஃபேன் கீழே காய வச்சுருக்கேன். இதோட ஈரம்லாம் வாடி நல்லா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னா வெயிலில் நான் காய வச்சுருவேன். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டையுமே காய வச்சிடும். காஞ்சோடனே எடுத்து நான் வந்து மாவு மிஷினில் அரைக்க கொடுத்துருவேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம். கேழ்வரகு மட்டும் சுகர் யாருக்காவது இருந்தது அப்படின்னா ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுவுமே நீங்கள் 250 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி இருக்குது. ஸோ சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான சப்பாத்தி சாப்பிடலாம். தேங்க்யூ.